எங்கேயோ ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சி போச்சு. உடனே அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அவங்க மறுநாளே பொண்ணு கேட்கறதுக்காக அந்த பொண்ணோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்க போயிட்டு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணோட அக்காக்கும் கொடுத்துட்டு, என் பையனுக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, அதனால உங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என் பையன் மாதிரி ஒருத்தவன் இந்த உலகத்திலே கிடையாது, அதனால உங்க பொண்ணு என் பையனுக்கு கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பந்தாவா அவங்க ரொம்ப பணக்காரவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அப்ப ஷால் எடுத்துட்டு போயிட்டு அந்த பொண்ணு மேல போத்த போகும்போது அந்த பொண்ணு இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சு விடுறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? நான் என்ன சந்தையில விற்கிற பொம்மையா? உங்க பையன் ஆசைப்பட்ட உடனே என்ன வாங்கி கொடுக்கறதுக்கு? எனக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, இங்க இருந்து கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுறா. இது அவனுக்கு ரொம்ப பெரிய அவமானமா போயிடுது. அங்க இருந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு அங்க இருக்கிற தீப்பந்தத்தெல்லாம் கீழே தள்ளி விட்டு அது மேல ஏறி நடந்துகிட்டு இருக்கான், தீ மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மயூரான் எனக்கு மட்டும் தான் சொந்தம், உன நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மண்டபத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கான். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தா, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணை இழுத்துட்டு வந்தாது நான் அவளுக்கு தாலி கட்டுவேன், இன்னைக்கே எனக்கும் அவளுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அப்படி நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அம்மா எப்படி தடுத்து நிறுத்துன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்காங்க. உடனே போயிட்டு அவன் நடந்து போகும்போது பாதையில போய் படுத்துக்கிறாங்க காலடியில. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பாருப்பா, கோவத்துல எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியா இருக்காது, இப்பயும் நீ அங்க போகணும்னு நினைச்சேன்னா தாராளமா போ, ஆனா உன் அம்மாவை தாண்டி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கான். இதோட ஃபுல் வீடியோ இங்க கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.